ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய குட்டி குட்டி வாக்கியங்கள்லாம் இருக்குல்லங்க, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேசி பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் 25 குட்டியான ஆங்கில வாக்கியங்கள் தான் நம்ம கற்றுக்கிட போகிறோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் பார்த்து கொள்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் சொல்லும்லங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் டேக் கேர். ஐ வில் டேக் கேர், நான் பார்த்து கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அந்த மாதிரி பேசாத. அந்த மாதிரி பேசாத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் டாக் லைக் தேட். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத, லைக் தேட் அந்த மாதிரி பேசாத, டோன்ட் டாக் லைக் தேட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ இதை செய்யணும். நீ இதை செய்யணும். யூ ஷுட் டூ திஸ். யூ ஷுட் டூ திஸ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எப்போ வேணாலும் வா. நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருப்பையா, நான் எந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு கேட்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், எப்போனாலும் வா, நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தீங்களா, எப்போ வேண்டுமானாலும் வா. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம் எனி டைம். கம் எனி டைம். இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு நம்ம படிக்கலாங்க. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அது என் தவறு தான். எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மை ஃபால்ட். இட்ஸ் மை ஃபால்ட். அது என் தப்பு தான். இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அது என் தப்புலாம் இல்லை, அது என் தவறு அல்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் நாட் மை ஃபால்ட். இட்ஸ் நாட் மை ஃபால்ட். அது என் தவறு இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் நேற்று மதுரையில் இருந்தேன். நான் நேற்று உன் வீட்டுக்கு வந்தேன், நீ இல்லை, எங்கே போன அப்படின்னு கேட்பாங்க. நான் நேற்று மதுரையில் இருந்தேன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களாங்க, எப்படி சொல்லலாம்? தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுங்க, ஆனால் ஈஸியாக இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதிடலாம். இங்கே பாருங்களேன், ஐ வாஸ் இன் மதுரை எஸ்டர்டே. ஐ வாஸ் இன் மதுரை எஸ்டர்டே. ஐ வாஸ் இன் மதுரை எஸ்டர்டே. நான் நேற்று மதுரையில் இருந்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எங்கேயும் போகாத. எங்கேயும் போகாத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ அப்படின்னா போகாத, எனிவேர் எங்கேயும். இப்போ இதை மொத்தமாக சொல்லுங்கள், டோன்ட் கோ எனிவேர். டோன்ட் கோ எனிவேர் எங்கேயும் போகாத. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ வரவில்லையா. நீ வரவில்லையா எப்படி கேட்கலாம்? கொஸ்டினாக கேட்க பார்த்தீங்களா? ஓன்ட் யூ கம். ஓன்ட் யூ கம். இதுவே உங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம் அதை அப்படின்னா, ஐ ஓன்ட் கம். ஐ ஓன்ட் கம். நான் வரமாட்டேன். இதுவே நான் போக மாட்டேன் எப்படி சொல்லுவீங்க? கரெக்டுங்க, ஐ ஓன்ட் கோ. ஐ ஓன்ட் கோ. ஐ ஓன்ட் கோ. நான் போக மாட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்ன அவசரம் இப்போ. என்ன அவசரம் இப்போ. என்ன அவசரம் இப்போ எப்படி கேட்போம்? வாட்ஸ் த ரஷ் நவ். வாட்ஸ் த ரஷ் நவ். என்ன அவசரம் இப்போ. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதை மறந்து விடு. அதை மறந்து விடு. ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். அதை மறந்து விடு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உனக்கு புரிகிறதா. உனக்கு புரிகிறதா எப்படி கேட்கலாம்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுவே உனக்கு புரியவில்லையா. உனக்கு புரியலையா கேள்வியாக கேட்குறோம்ல, எப்படி கேட்கலாம்? கரெக்டுங்க, டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு புரியலையா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் எதுவும் செய்யலை. ஏதாவது கேட்பாங்க, நீ பண்ணையா அப்படின்னு கேட்பாங்க. நான் எதுவும் செய்யலைப்பா சொல்லுவோம்லங்க. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் டூ எனிதிங். ஐ டோன்ட் டூ எனிதிங். ஐ டோன்ட் டூ அப்படின்னா நான் பண்ணலை, எனிதிங் எதுவும். புரியுதாங்க? ஐ டோன்ட் டூ எனிதிங். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் எதுவும் சொல்லலை. நீ சொன்னையா அப்படின்னு கேட்பாங்க. நான் எதுவும் சொல்லலைப்பா சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? இது சிம்பிள் தாங்க. ஐ டோன்ட் சே எனிதிங். ஐ டோன்ட் சே எனிதிங். நான் எதுவும் சொல்லலை. இதுவே எப்படி சொல்கிறீங்க? நான் எதுவும் பார்க்கல. நீ பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க.
நான் எதுவும் பார்க்கலப்பா. எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் திங்க் பண்ணிட்டீங்க. ஐ டோன்ட் see எனிதிங். ஐ டோன்ட் see நான் பார்க்கல. எனிதிங் எதுவும். ஐ டோன்ட் see எனிதிங் நான் எதுவும் பார்க்கல. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. ஐ ரியலி டோன்ட் லைக் திஸ். ஐ ரியலி டோன்ட் லைக் திஸ். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை. நெக்ஸ்ட் ஒன், எப்போதும் நல்லதே நினைப்போம். நம்ம எப்போதும் நல்லதே நினைப்போம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எல்லாருமே இதை சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆல்வேஸ் திங்க் குட் திங்ஸ். ஆல்வேஸ் திங்க் குட் திங்ஸ். எப்போதும் நல்லதே நினைப்போம். நெக்ஸ்ட் ஒன், தலையை சீவு. தலையை சீவு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கோம் யுவர் ஹேர். கோம் யுவர் ஹேர். கோம் யுவர் ஹேர். தலையை சீவு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அதுக்கு நீ தான்ப்பா பொறுப்பு. அதற்கு நீ தான் பொறுப்பு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட். யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட். நீ தான் அதற்கு பொறுப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நேற்று நீ எனக்கு கால் பண்ணினியா? நேற்று நீ எனக்கு கால் பண்ணியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? டிட் யூ கால் மீ எஸ்டர்டே? டிட் யூ கால் மீ அப்படின்னா நீ எனக்கு கால் பண்ணியா? எஸ்டர்டே நேற்று. மொத்தமாக சொல்லுங்கள். டிட் யூ கால் மீ எஸ்டர்டே? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எதுக்கு நீ லேட்டாக வந்த? நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ அல்லது காலேஜ் படிக்கும் போதோ கிளாஸ்க்கு போக கொஞ்சம் லேட் ஆயிரும். அப்போ டீச்சர்ஸோ அல்லது சாரோ கண்டிப்பாக கேட்பாங்க, எதுக்கு நீ லேட்டாக வந்த? கேட்பாங்க பார்த்தீங்களா? எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒய் டிட் யூ கம் லேட்? ஒய் டிட் யூ கம் லேட்? எதுக்கு நீ லேட்டாக வந்த? நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் என்னை தொந்தரவு செய்யாதப்பா. சொல்லுவாங்கள்ல, டோன்ட் பாதர் மீ அகைன். டோன்ட் பாதர் மீனா என்னை தொந்தரவு செய்யாதே. அகைன் மறுபடியும், மீண்டும் எப்படினாலும் வச்சுக்கலாம். டோன்ட் பாதர் மீ அகைன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். உள்ளே போகாதே. உள்ளே போகாதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ இன்சைட். டோன்ட் கோ இன்சைட். டோன்ட் கோ இன்சைட். ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம் ஒர்க்குங்க. வெளியே போகாதே. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.